ஒரு டைட் சுச்சுவேஷன் நேற்று மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப நிறைய பிளேயர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஹர்மன்பிரீத் கௌர் இதில் கிங். ஏன் அப்படின்னு சொன்னால் குவீன் ராதர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் ஜிஜியோட 90 ரன்ஸ் 6 ஓவர்ஸ் இருந்தது. அவங்க அடிச்சு கொடுத்தாங்க, ஹையஸ்ட் சேஸ் அந்த டைமில் அது. அண்ட் ஒரு துண்டாவும் அடிச்சு கொடுத்தாங்க. அவங்களோட திங்கிங் என்ன, 10 6 வேணும், மீதி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட திங்கிங். அண்ட் அவங்க அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. நேத்திக்கு அதே மாதிரி அமன்ஜோத் கௌர் 1 ரன் ஆஃப் 9 பால்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க பேசியே பிக்கப் பண்ணாங்க. கனிகா ஹூஜா பெனல்டிமேட் ஓவர் போட வரும்போது அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க முதலே, ஓகே இவங்க ஆஃப் ஸ்பின்னர் இந்த ஏரியாஸ் நான் டார்கெட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு அந்த பிளேயரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அதே பஞ்சாப் ஆடுறதுனால அதை அந்த டைமில் டிசிஷன் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. லாங் ஆன் இருந்தது, அதையும் தாண்டி அவங்களோட பவரை ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி லாங் ஆனுக்கு மேலே 6 அடித்தாங்க. அதே மாதிரி அடுத்த 6 எங்கே அடித்தாங்க, லாஸ்ட் பால் ஸ்லைட்லி வைடர். ஸோ அவங்க அந்த ஃபீல்டரை கரெக்டாக பார்த்து எங்கே வைக்கணும், இருக்கலாம், எங்கே போடுவாங்க, இது எல்லாமே ஒரு பர்செப்ஷன் அதெல்லாம் நல்லா இருந்து டெசிஷன் மேக்கிங்கும் நல்லா இருக்குதுங்கிறதுனால தான் பண்ண முடியுது. சிமிலர்லி நம்ம ஒரு பொண்ணு கவலினி, லாஸ்ட் ஓவர் 6 ரன் வேணும், ஃபுல் டாஸும் அவங்களால ஃபுல்லாக அடிக்க முடியல, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. பட் சில பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டிசப்பாயின்மெண்ட்டை அவங்கள என்வெலப் பண்ண விட்ருவாங்க. கவலினி அந்த மாதிரி பண்ணாமல் 2 balls 2 runs டு வின் இருக்கணுங்க போது ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு க்ளீன் ஷாட், அதாவது ஓகே எனக்கு இது போகிறேன், நான் ஒன்றும் பெரிய ஷாட் போகிறேன், ஏரியலாக போகிறோம், கேப்பில் டைம் பண்ணால் போகிறோங்கிறத அவங்க டெசிஷனை எடுத்து அதை பேக் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் ஆடும்போது உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி டு எக்ஸிக்யூட் தான் தனியாக நிற்கும். சில பிளேயர்ஸ்க்கு அது ஈஸியாக வரும், சில பிளேயர்ஸ்க்கு அதை ஒர்க் பண்ண முடியாத ஆள் யாருமே கிடையாது. தில்லுக்கு துட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தயவுசெய்து டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய ஒர்க் பண்ணுங்கள்.